ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ அந்த வெட்டிங் vlog-உடைய பார்ட் 2 கண்டினியூஷன் தான். ஸோ ரிசப்ஷன் போகிறதா வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே வந்து ஐடியா கிடையாது. வெட்டிங் மட்டும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா சொல்லியிருந்தேன்னா சென்னையிலேருந்து ஃபேமிலிஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பிளான் வந்து மாறிடுச்சு. ஸோ என்னோட நேரம் என்ன பண்ணுறது, பவர் கட் ஆயிடுச்சு போகிறப்போ. சரி ஓகே, உங்களுக்காக ஃப்ளாஷ்லாம் ஆன் பண்ணிட்டு போனாச்சுன்னா எனக்கு கால் வந்துட்டே இருந்தது, அக்கா கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு காரில் ஏறி கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரெட் கவுன், என்னுடைய ஒரு ஃபேவரட் கவுனுன்னு சொல்லுவேன் இது. ஏன்னா ஆக்சுவலி நான் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரெட்னாலே ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால இந்த கவுன் எனக்கு ஃபேவரட். அண்ட் இது நான் வந்து ரேராக தான் வந்து நான் வியர் பண்ணிப்பேன். ஐ திங்க் இது 3rd or 4th டைம் நான் வந்து இதை வியர் பண்ணுறேன். ஸோ அதை அப்படியே உள்ளே பத்திரமா வச்சுருந்தேன். அப்புறம் இன்னைக்கு தான் வந்து வியர் பண்ணேன். ஸோ நம்ம மார்னிங் வெட்டிங்க்கு வந்து அதே ஹால் தான் வந்து ஈவினிங் ரிசப்ஷனுக்கும். ஸோ இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஜூஸஸ்லாம் வந்து இருந்துச்சு. சரி ஓகே, இன்னொரு ஃபேமிலி, என்னோட அக்கா ஃபேமிலி வர வேண்டியது இருந்தது, பெரியப்பா ஃபேமிலி. ஸோ அவங்க வந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அப்படி கொஞ்சம் நின்று ஜூஸ் இருந்துச்சா, நானும் சரி ஏதோ டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கே, சரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து பொவன்டோ ஜூஸ் அப்படின்ட்டு. நானும் கிரேப் ஜூஸ் நினச்சி எடுத்து குடிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னடா இது டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா பொவன்டோ. சரி ஓகே, அப்படி குடிச்சிட்டு பாதி நான் அப்படியே அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பொவன்டோட டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால அப்படி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா மாடிக்கு மேலே போயாச்சு. மேலே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை கைஸ், கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நாங்களும் ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி நாங்கள் இங்கே ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 7:45. ஸோ ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 8 o'clock அந்த டைமுக்கு தான் வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிது. வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாருமே இல்லை. நாங்கள் வந்தப்போ என்னோட கசினும் யாருமே இல்லை, ரொம்ப போரிங்காக இருந்தது. அப்படியே சும்மா பேசிட்டு அந்த நம்மளுடைய கப்புள்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கே இருக்காங்கல்ல இன்னைக்கோட வெட்டிங் கப்புள்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன, நம்ம நேரம் எல்லாம் வந்து மறைச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய கம்ப்ளீட் அவுட்ஃபிட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சேன், பட் நான் எந்த ஃபோட்டோஸும் வந்து இருக்கல. ஸோ அதனால் என்னால் ஆட் பண்ண முடியலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஸ்டேஜே தான், எவ்வளோ நேரமாக ஸ்டேஜே பார்க்குறது. சரி கொஞ்ச நேரம் அப்படியே எங்கள் அம்மா கிட்ட பேசி கதை அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி கதை அடிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிஸாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையிலேருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்படி நம்மளுடைய ஃபேமிலி, பெரியப்பா ஃபேமிலி அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா ஒரே மஜா தான் கைஸ், நல்ல ஃபன்னாக போச்சுது. சிரிச்சு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த ஜாலி, பிகாஸ் நாங்கள் மீட் பண்ணி ரொம்ப ரேர் ஆச்சுது. லாஸ்ட்டாக நம்ம அந்த பூஆர் போட்டிங் போகிற டைமில் மீட் பண்ணது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மீட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் இந்த ரிசப்ஷனில் தான் நாங்கள் மீட் பண்ணோம், வெட்டிங் அண்ட் ரிசப்ஷனில். அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் கைஸ். அதில் ஆக்சுவலி என்னன்னா ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு டாபிக் ஓடிச்சு, எனக்கு என்னன்னு மறந்துடுச்சு. ஏன்னா இது August 4 எடுத்த வீடியோ, அதனால தான். வழக்கமாக ஃபேமிலியாக சாப்பிட்டு போனாலே அங்கே ஏதாச்சும் ஒரு ஃபன்னு நடக்க தான் செய்யணும். அது மாதிரி தான் இப்போ நாங்கள் எங்கள் 2 ஃபேமிலியும் எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் ஜாலியாக இருப்போம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது அது சொல்லி சிரிச்சிட்டு அந்த மாதிரி போகும். ஸோ அப்படி தான் போச்சுது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி, பரோட்டா, இடியாப்பம், அதுக்கப்புறம் ஆப்பம், இதெல்லாமே சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து ஆப்பம் வந்து அவ்வளோ பிடிக்காது. நானும் சரி, எனக்கு பரோட்டா இருக்கிற ஞாபகமே இல்லை. நானும் சரின்னு சொல்லிட்டு ஆப்பம் வச்சுட்டேன். எனக்கு இப்படி பரோட்டா ஃபஸ்ட்டே இருக்குன்னு இருந்துச்சுன்னா நான் பரோட்டாவும் இடியாப்பம் வச்சே சாப்பிட்ருப்பேன். லாஸ்ட்டு எனக்கு பரோட்டா மேலே ஆசைப்பட்டு பரோட்டாவும் சாப்பிட்டு எனக்கு செம்மையாக வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோமா. ஸோ அதுக்கப்புறம் பெரியப்பா பேசிகிட்டு இருந்தாங்கோ. ஸோ அவங்கள்ட்ட பேசிட்டு சலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனோம். அங்கேயும் ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது, மீட்டிங்காக நடந்துட்டு இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும். ஏன்னா ஃபுல்லுமே ஃபேமிலிஸ் ஆயிடுது, ரொம்ப க்ளோஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதனால எல்லாருமே மீட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கட்டன் சாய் அடிச்சாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பிளாக் டீ சாப்பிட்டு ஒரு ஹேபிட் வந்து உண்டோம்.
ஸோ பெரியப்பாலாம் வந்தாச்சுன்னா அதான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அது இருந்துச்சா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி எல்லாரும் குடிக்கிறாங்க நம்மளும் குடிப்போமேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிளாக் டீ எடுத்து அக்கா கிட்ட சியர்ஸ் அடிச்சுட்டு அப்படி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலாம் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் நார்மலாக வந்து மில்க் டீ வந்து எடுக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், குடிச்சதும் கிடையாது. பட் மில்க் அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸஸ் அதுக்கப்புறமா இந்த பிளாக் டீ இது வந்து ரேரா எடுத்துப்பேன். தோணிச்சுன்னா சரி ஓகே குடிக்கலாம் அப்படின்ற பட்சத்துல வந்து நான் வந்து எடுத்துப்பேன். பட் இதுவும் ரெகுலரா நான் வந்து எடுக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து சும்மா பேசிட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட போனதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 9:15 ஆச்சுது. ஸோ அதுக்கப்புறமுமே வந்து நல்ல கூட்டமாக இருந்தது, நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் சாப்பிட போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு விலாக்லாம் எடுத்துகிட்டு அப்படி நைஸாக அப்படி பேசிட்டு சிரிச்சுட்டு இன்னைக்கு கிளம்ப வேண்டியதாங்க கைஸ். அதுக்கு முன்னாடி நானும் அக்காவும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் இன்னைக்கு எடுக்கவே இல்லை இந்த அவுட்ஃபிட்டில். ஸோ அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு மாமி சென்னையில் உள்ளவங்க. ஸோ அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்னை மீட் பண்ணனால கை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க எப்போவுமே அப்படிதான், நல்ல பாசம் நம்மக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் அக்காவும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோன்னு கொஞ்சம் நேரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கிளம்பல. சரி வாங்க கிளம்பலான்னு சொல்ற நேரத்துல நானும் அக்காவும் வந்து போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி நின்றுட்டு இருந்தோம். நாங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு சம்பவம் நடந்து, நீங்களே பாருங்க. நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா ஃபேமிலியா சென்னையில வந்துருந்தாங்களா, அவங்க கூட எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு டாடா பாய் சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 10:15 ஆயிடுச்சு ஆக்சுவலி நாங்கள் கிளம்புற போவேன். ஸோ எப்படியும் இது முடியறதுக்கு 11 கிட்டலாம் ஆயிடும். ஸோ இனி அந்த பிரைட் அண்ட் க்ரூம் மட்டும் சாப்பிட வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பிகாஸ் நாளைக்கு வந்து எனக்கு காலேஜ் இருந்தது நெக்ஸ்ட் டே. ஸோ எனக்கு அதை போகணும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய ஊர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இனி அடுத்தது நான் இங்கே எப்போ வருவேன்னு எனக்கே தெரியல. ஐ திங்க் ஸோ நெக்ஸ்ட் பக்ரீத் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் மேபி நான் இனி வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே வருவோம், இல்லைன்னா அந்த பக்ரீத் டைம் மட்டும் இங்கே வருவோம். ஸோ பக்ரீத் டைம் தான் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்துட்டு வருவாங்க இங்கே அந்த ஃபங்க்ஷனுக்காக. ஓகே, நம்ம ஒரு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.